மேலும் தனி மனிதர்களின் மலர்ச்சியில் அந்த அண்ட சக்தியானது அவர்களின் உள்ளே அசையாத சக்தியாக மூலாதார சக்கரத்தில் அழுத்தி அமுக்கப்படுகின்றது. மனித சரீரத்தின் அமைப்பு வெளி பிரபஞ்சத்துடன் ஒவ்வொரு படித்தளத்திலும் உயிருள்ள பிணைப்பு கொண்டிருக்கின்றது. மனிதனின் கால் விரல்கள், உள்ளங்கால்கள், கணுக்கால்கள், கீழ்கால் தண்டு, முழங்கால், முட்டுகள், தொடைகள் மற்றும் இடுப்பு ஆகிய இடுப்பு பகுதி வரையிலான 7 பகுதிகள் முறையே பாதாள, மகாதள, ரசாதள, தலாதள, சுதள, விதள, அதள எனப்படும் கீழேழு லோகங்களுடன் தொடர்பு கொண்டுள்ளது. அதேபோல் இடுப்பிற்கு மேல் இருக்கும் மூலாதாரம் முதலான 6 சக்கரங்களும் முறையே பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்கலோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகத்தோடு மற்றும் சஹஸ்ரஹார சக்கரம், சத்தியலோகம் ஆகிய மேலேழு லோகங்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளன. Since in the case of all ordinary human beings, the Kundalini Shakti is lodged in the Mooladhara, we are conscious of only the Bhur Loka or the physical cosmos. ஒரு சக்கரத்தின் மேல் மனதை ஒருமுகப்படுத்தி அதன் மேல் தியானம் செய்யும் பொழுது அந்த யோகி அதே சமயத்தில் அச்சக்கரத்துடன் சம்பந்தப்பட்ட லோகத்துடன் தொடர்பு செய்து கொள்கின்றான். அந்த பயிற்சியின் மூலம் அந்த சக்கரத்திலிருந்து குண்டலினி சக்தி எழுப்பப்படும் போது அச்சக்கரம் மற்றும் அதன் தொடர்புடைய லோகம் ஆகிய இரண்டும் அவனுடைய முழு ஆதிக்கத்தில் வருகின்றன. ஒவ்வொரு சக்கரமும் அதனுடைய முந்தைய சக்கரத்தை விட மேலும் சூட்ச்மமானது. அதேபோல் லோகங்களும் அமைந்துள்ளன. எனவே குண்டலினி சக்தியானது ஒவ்வொரு சக்கரத்தையும் கடந்து செல்லும் பொழுது அதன் உணர்வு நிலை மென்மேலும் தூய்மையும் சூட்ச்மமாகிக் கொண்டே போகின்றது. It is said that whatever be the yoga practiced, the Kundalini Shakti does get awakened and pass through the different chakras, though unconsciously in the case of yogas other than the Kundalini Yoga. And the yogi gets different supernatural power at different stages of his practice. A yogi is likely to be tempted by them and get stagnated at any of these chakras. Hence is the aspiration of the verse for that supreme state which is beyond, transcending the tattvas, religions and chakras. The goal is that absolute and it should never be forgotten. யோகி அவனுடைய பயிற்சியின் வெவ்வேறு கட்டத்திலும் விதவிதமான வியக்கத்தக்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளை பெறுகின்றான். அச்சமயம் அவன் அவைகளால் பூர்ணமாக மயக்கப்பட்டு அச்சக்கரங்களின் எதிலேனும் தேங்கி நின்றுவிடக்கூடாது. அப்படி ஆகிவிடாமல் ஜாக்கிரதையாக இருந்து எல்லா சக்கரங்களையும் கடந்து இறைவனை அடைய வேண்டும். எனவேதான் அவ்வாறு எதுவும் நிகழ்ந்து விடாமல் இருப்பதற்காக தத்துவங்கள், மதம், மரபு, சக்கரங்கள் ஆகியவைகளை கடந்து அதற்கு மேலான திவ்ய நிலையை பெறும் பாக்கியத்தை வேண்டி இச்செயலில் பிரார்த்தனை செய்யப்படுகின்றது. பரம்பொருளை அடைவதே யோகத்தின் குறிக்கோள். அதை ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது.